அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இடையே இன்னும் சற்று நேரத்தில் ஒப்பந்தமானது கையெழுத்தாக இருக்கிறது. தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இடையே சற்று நேரத்தில் ஒப்பந்தமானது கையெழுத்தாக இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இடையே இன்னும் சற்று நேரத்தில் தொகுதி பங்கீடு தொடர்பாக ஒப்பந்தமானது கையெழுத்தாக இருக்கிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக ஒப்பந்தமானது இன்னும் சற்று நேரத்தில் கையெழுத்தாக இருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். பாரி கார்த்திக், வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் திமுக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இடையான ஒப்பந்தமானது கையெழுத்திட இருக்கிறது. ஏற்கனவே 2 கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் இன்று காலை 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையாக திமுக கூட்டணி சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த திமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய கூட்டணி பேச்சுவார்த்தைக்குழும் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையானது ஈடுபட்டு அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலே சுமூகமான முடிவு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் 2 இடங்களான ஒதுக்கப்பட்டது. மதுரை மற்றும் கோவை என 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டு 2லுமே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வெற்றி பெற்ற நிலையில் இந்த முறையும் அந்த மீண்டும் 2 இடங்களே திமுக கூட்டணி சார்பில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே தற்போது ஒப்பந்தமானது கையெழுத்திட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வந்திருக்கிறார். அதே போல திமுக சார்பில் திமுகவுடைய தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே இன்று காலை இந்திய கம்யூனிஸ்டுடன பேச்சுவார்த்தை முடிவெற்றும் அவர்களும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தற்போது அறிவாலயம் வந்திருக்கிற நிலையில் முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே 2 கட்சிகளும் தற்போது கையெழுத்திட இருக்கின்றன. முதலாவதாக இந்திய கம்யூனிஸ்டுக்கு 2 இடங்களும், அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு 2 இடங்களும் ஒதுக்கப்பட்டு இந்த 2 கட்சிகளுக்குமான தற்போது கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவெற்ற நிலையில் தற்போது ஒப்பந்தமானது கையெழுத்திட இருக்கிறது. அதன் அடிப்படையில் தலா 2 தொகுதியில் 2 கட்சிகளுக்கும் ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் 2 இடங்களானது தற்போது ஒதுக்கப்பட்டு அதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்திடப்பட இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.